செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்புவனம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த மக்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எம்ஜிஆர் நேரடியாக வழங்கிய வீட்டுமனை பட்டா தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் திரண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. திருப்புவனம் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்த மக்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எம்ஜிஆர் தந்த வீட்டுமனை பட்டா தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். வணக்கம். மேலும் விவரம். கண்டிப்பாக பிரியங்கா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் எம்ஜிஆர் நகர் 1வது வார்டு பகுதியில் உள்ள மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். சுமார் 120க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டுமனை அப்போதைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களாக நேரடியாக வழங்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதற்கு பட்டா கேட்டு அப்போதைய மாவட்ட ஆட்சியரிடம் புகாரும் சென்றுள்ளது. உடனடியாக தாசில்தாருக்கு உத்தரவிட்டு அந்த இடத்தை ஆய்வு செய்து பட்டா கொடுப்பதற்கு தாசில்தாரிடம் அறிக்கை கேட்டதாகவும், மேலும் இடத்தை ஆய்வு செய்து வரைபடம் தயாரித்து விட்டு 120 பேருக்கு பட்டா கொடுப்பதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் பட்டா கொடுக்காமல் கிடப்பிலேயே போடப்பட்டதாகவும், தொடர்ந்து பலமுறை பட்டா கேட்டு அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்ததாகவும், இதுவரை அங்கு உள்ள மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் தற்போதைய வருவாய்த்துறையிடம் பட்டா கேட்டால் இது தேவஸ்தானத்திற்கு உரிய இடம் என்றும் அவர்களுக்கு தீர்ப்பாகி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். அரசு சார்பில் மேல்முறையீடு செய்து தேவஸ்தானத்தில் இருக்கும் இடத்தை மீட்டு அந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க கோரி எம்ஜிஆர் நகரில் இருந்து ஊர்வலமாக 500க்கும் மேற்பட்ட மக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதையும் பொருட்படுத்தாமல் மீறி சென்றனர். பின்னர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட பின்னர் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் உங்கள் கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் அளிக்கப்பட்டு முறையான பதில் தருவோம் என வருவாய்த்துறையினர் கூறியதை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.